இப்போ 2-3 நாளாக வீடியோ வராததுக்கு முதல்ல உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒரு நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட்லேயே வெஜ் பிரியாணி சாப்பிடணுமா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கிட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு ஏலக்காய் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 10 ரூபாய் பாக்கெட் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஓரமாக ஊற வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி அது வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மசாலா ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் இந்த பிரியாணிக்கு ஹைலைட்டு. ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பழத்தை தக்காளியை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ஃபைனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்து 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் நெய் போட்டு இறக்குனா சும்மா பிரியாணி டாப்பாக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது?